கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு அப்பம் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. அதோட ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக 1 டம்ளர் பச்சரிசியை வாஷ் பண்ணி 3 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்போது சாஸ்பேனில் 1 கப் நாட்டு சர்க்கரை, அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்தாலே போதும். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போது மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 1 வாழைப்பழம், 2 ஏலக்காய், நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசி அதையும் சேர்த்துட்டு, இப்போது நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பாகையும் அது கூடவே சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகை போதும். அப்படியே நம்ம அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது எண்ணெயில் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான புசு புசுன்னு அப்பம் ரெடி ஆகிடும். நம்ம அப்பம் ரெடி பண்ணும்போது அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தூவி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா புசுன்னு வரும். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.